விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்துல பூமியை நிரப்பி கொண்டிருக்கிறார். அவரு தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன வேலை செய்கிறார் என்றால், மக்களை கூட்டி சேர்க்கிறார். கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்த மாதிரி இது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி பெற்றவர்கள் அதிக வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சுட்டரிக்கப்படும், அப்புறப்படுத்தப்படும். நம்ம இருதயத்துல தேவையில்லாம இருந்து அப்புறப்படுத்தப்படும். இந்த பூமியில இருந்து தேவையில்லாம பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்தானா அதையும் ஆண்டவரே கொளுத்தி போட்டுருவார், அப்புறப்படுத்திடுவார். அதனால பரிசுத்தாவில நிரம்பி 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 ஜெபிக்கணும். பரிசுத்தாவி எப்பவும் நம்மளை விட்டு விலகாம பாதுகாத்துக்கொள்ளணும். பரிசுத்தாவி இருந்தா வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் நிறைவேறினால் சாட்சி சொல்லுவோம். பாத்தீங்களா எத்தனை அதிசயமா இருக்கு. இப்ப நம்ம வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். கவனமாக இருங்க, மிக கவனமாக கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளை. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நம்மளை கூட்டி கோழி சட்டைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி இந்த கடைசி காலத்துல வச்சுக்கிடுவாரு. அப்ப நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாட்சியா இருப்பீர்கள். வாசிக்க கேட்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அருமையான வார்த்தை, கவனிச்சு கேளுங்க, வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல? இந்த வசனத்தை எத்தனை முறை நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை தான் நீ இந்த கடைசி காலத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, பரிசுத்தாவி இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. என் பிள்ளை இல்ல, பரிசுத்தாவி இருக்க வேண்டும். நம்ம கர்ப்பத்தின் கனியில இருந்து பரிசுத்தாவிக்காக ஜெபிக்கணும். பரிசுத்தாவினால நிரம்பணும். நைட்ல எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவியை பற்றி மற்றவர்களுக்கு நீங்க சொல்லணும். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லணும். பரிசுத்தாவியை ஒரு சரீரத்துக்குள்ள நீங்க வர வைப்பீர்கள் என்றால், அவர்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியை கூப்பிட வைப்பீர்கள் என்றால், உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் பக்கத்திலே பெரிய பொக்கிஷம் இருக்கு. அது திறந்தா போதும். திறந்து அங்கிருந்து கட்டளை புறப்படணும். இந்த வீட்டை நிரப்புங்க, சரீர சுகத்தை கொடுக்கணும், பரிசுத்தாவியானவர் அனுப்பணும், சுகமாக்குற வல்லமை அனுப்பணும், தரித்திர நிலைமையை மாற்றி மகா பரிசுத்தவான்களுடைய கூடாரங்கள் நிரம்பி வடிகத்தக்க பொக்கிஸ்தலங்களால போய் நிரப்புங்க அப்படின்னு பரிசுத்தாவியானவர் அனுப்பணும். அங்கிருந்து கட்டளை புறப்படணும். அங்க நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கட்டளை போடணும். அதுக்காக என்ன செய்யணும்? பரிசுத்தாவி இருக்கிற வீட்டுக்கு, உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளை எந்த உலகத்துல இருந்தாலும் உங்களுடைய பொக்கிஷத்தை அங்கதான் அனுப்புவீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனா அதே போலதான் வானத்தையும் பூமியும் படைத்த நம்மளுடைய பரம பிதாவாகிய தேவன் நாம அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கணும்னா பரிசுத்தாவியானவர் இருக்கணும். பரிசுத்தாவி இல்லாமல் யாரா இருந்தாலும் சரி பரலோக ராஜ்யத்திலே யாவ புஸ்தகத்திலே அவங்க பேர் எழுதப்படாது. தேவனுடைய பிள்ளைகளே, யாவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்க கொடுக்கிறார். அவர்கள் சொந்த பிள்ளை. பரிசுத்தாவியானவர் இருக்கிறவர்கள் சொந்த பிள்ளை. அந்த சொந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ, பணம் வேணுமா, படிப்பு வேணுமா, ஞானம் வேணுமா, அவர்களுடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்கணுமா, அவங்களுடைய உபத்திரத்தின் கஷ்டங்கள் நீங்கணுமா, அவர்களுக்கு இருக்கிற மன போராட்டங்கள் நீங்கணுமா, மன நிலைமைகள் மாறணுமா என்று சொல்லி அங்கிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரணும். தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணப்பா. பரிசுத்தாவியானவர் உங்க சரீரத்துக்குள்ள இருப்பார். இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கணும் ஒவ்வொரு ஜெப குறிப்பிலையும். அதே போல பரிசுத்தாவி பெறாதவர்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது சொந்த பிள்ளை, வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய சொந்த பிள்ளை நீங்க. அந்த சொந்த பிள்ளைக்கு என்ன வேணும் அத்தனையும் தருவார். ஜெபம் பண்ணுவோமா? இப்போ கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை கெஞ்சுகிறோம். பரிசுத்தாவினால் எங்களை நிரப்பும். பரிசுத்தாவியை தேசத்து மேல் ஊற்றும். பரிசுத்தாவியை ஒரு வீட்டுக்குள்ள ஊற்றும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தாவியை ஊற்றும். அவங்க குடும்பங்களிலே யாராயிலும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளனா ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பும்.
பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி வருவீராக, பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக, பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அதிக வரங்களோடு இறங்குவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, தரித்திர நிலைமை மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், உபத்திரங்கள் மாறட்டும், மன குழப்பங்கள் மன கசப்புகள் மாறட்டும். அத்தனையும் சுட்டரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜோலியோடு புறப்பட்டு வருவீராக. அன்று மேமாடியில இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு வந்த தேற்றவாளையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வந்து எங்களை நிரப்போம். கடைசி காலத்துல இருக்கிறோம், கடைசி உபத்திரத்தின் காலத்துல இருக்கிறோம், மரணத்தின் காலத்துல இருக்கிறோம், ஆண்டவரே கண்ணீரின் காலத்துல இருக்கிறோம், வியாதியின் காலத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்போம், எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்போம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. அப்பதான் சொந்த பிள்ளையாய் மாற முடியும். இந்த நாளில கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால நிரம்புகிற ஜெப குறிப்பு வைக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ ஜெயம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 401 முதல் 500 முறை 500 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிக மேன்மையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியுள்ள செங்கோலை உடையவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை அஸ்திவாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமற்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாசில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இளைப்பாறுதல் தருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முற்றும் முடிய ரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளுக்கு விலகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானங்களிலும் உயர்ந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தாமே பலியிட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதர்சனமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சிக்கிற அக்னியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியமுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தயையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அழகில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சௌந்தரியம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். துக்கம் நிறைந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாடு அனுபவித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அர்ப்பண்டு போனவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொடுமை செய்யாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொடுமை செய்கிற சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அநேகரை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிசயமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பதும ராகத்துக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் வேறுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயத்திற்கு நீதியுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையும் வல்லமையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவை கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இளங்கிளையை போல துளிர்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல் எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புத்தகத்தில் உள்ள 501 முதல் 600 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். சகல வியாதிகளையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிணியாளிகளையும் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இழுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை கீழ்ப்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல வியாதிகளையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு அருளுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களில் இருந்து பேசுகிறவர் உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பவனை அநேகத்தில் அதிபதியாய் மாற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீதியானதை 12 குடைகள் நிறைய நிரம்ப செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்டவிழ்க்க நினைப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன்வாயில் வெள்ளிப்பணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருமனப்பட்டிருக்கிறவருடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனப்பூர்வமாய் மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகளை சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் கனிகளை கொடுக்கிறவருடையது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சட்டில்களே எங்களை சேர்த்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மின்னலை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை தமது வலது இடது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது சரீரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வனாந்தரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசினால் சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்பாலே போல் சாத்தானே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன் பிடிக்கிறவர்களை தம் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயக்காரனை தம்பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷர்கள் செய்யும் பாவம் மன்னிக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவன் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விதையை குறித்து ஓமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க தம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை மீன் வலைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை முத்து வியாபாரிக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலை ஸ்தலம் 41 B-5 கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பேரணி போஸ்ட், கோவில் சக்தி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9856620922, மற்றொரு எண் 9862352721. எங்கள் இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவ தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9863527221. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.